இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கோங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானது அப்படின்னு பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையிலிருந்து, ஒரு காமான ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு வரும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும், இது எது நாள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சூழல் ஒரே மாதிரி இருக்காது. அதனால அவங்களுடைய சூழலுக்கு ஏற்றது மாதிரி மனிதர்கள் மாறிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ ஃப்ரெண்ட்ஷிப்பையோ நம்ம தொடரணும், இது எப்போவுமே நம்ம கூடவே வரணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில காரணங்களால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ முடிவடையும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் ரீசெண்டாக நடந்திருக்கு. இது நிஜம்தானா, இது முடிஞ்சு போச்சா அப்படின்னு நீங்கள் உங்களே கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ முடிவடைஞ்சதை உங்கள் மனம் ஏற்க மறுக்குதுன்னு சொல்லணும். இதை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதை எப்படியாவது மீட்டு எடுக்க முடியுமா, சரி செய்ய முடியுமா, இல்லை நடந்த முடிஞ்ச விஷயங்களை மாற்ற முடியுமா? அது மாற்றவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதை பற்றி நிறைய நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கலாம். அதனால உங்களோட நாளை, உங்களோட டேயை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்துட்டு இருக்கீங்க. இது நடக்காமல் இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, நடந்துடுச்சு. ஆனால் இதிலிருந்து மீண்டு வரத்துக்கான முயற்சியை நீங்கள் செய்யணும் அப்படின்றது தான் இன்னைக்கான மெசேஜ் உங்களுக்கு. டே ட்ரீம்ஸ் அண்ட் டெசிஷன்ஸ் அப்படின்ற இந்த ஆட்கள் பாருங்கள், அவங்க மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், வேதனைகள், நெகட்டிவ் தாட்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ முடிஞ்சு போனாலும் அதனுடைய நினைவுகள், இதிலிருந்துலாம் மனதளவில் விடுபடணுன்ற முயற்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக யாராலையும் உடனே தி எண்ட் கார்ட் போட முடியாது. அதனுடைய நினைவுகள் நம்மளோட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணோம். அவங்க பேசிய வார்த்தைகள் ஆகட்டும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செலவழித்த தருணங்கள் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்ச நாள் நம்மளோட இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் முயற்சி செய்யும் போது, கான்ஷியஸாக நீங்கள் முயற்சி செய்யும் போது, இந்த நினைவுகள் நம்மளை பின்தொடர்ந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சு போச்சு, இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனதளவில் விடுபடணும் அப்படின்ற முயற்சியை நீங்கள் முழுமையாக செய்யும் போது நாளடைவில் உங்களால் இதிலிருந்து விடுபட முடியும். உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயங்களோட பக்கங்களை நீங்கள் திருப்பாமல் அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குது, அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்களோட படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஹெல்த், எதில் கவனம் செலுத்தணும்னு பாருங்கள். உங்களோட ப்ரையாரிட்டி உங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்தாக தான் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நியூ சாப்டர், ஒரு நியூ ஃபேஸ், இந்த ஃப்ளோ அப்படின்ற இந்த கார்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால் ஒரு சைக்கிள் முடிஞ்சு, ஒரு ஃபேஸ் முடிஞ்சு, அடுத்த சைக்கிள், அடுத்த ஃபேஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கையோட, புத்துணர்ச்சியோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடைய அடுத்த பகுதியை தொடங்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜ். அடுத்து நம்ம ஆர்க்கிள் கார்ட்ஸ் பார்க்கலாம். செல்ஃப் ரிலையன்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த கார்டு. டோன்ட் பி அஃப்ரேட் டு ஃப்ளை சோலோ. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்கள் மீது இருக்கணும். உங்களோட செல்ஃப் ஒர்த் என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையை நல்வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நிலைமை அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அந்த முடிவில்
நீங்கள் உறுதியாக இருக்கணும், நிலையாக இருக்கணும். அதே சமயம் இந்த குறிப்பிட்ட சம்பவம் உங்களுக்கு ஒரு சில வாழ்க்கை பாடங்களை உணர்த்தியிருக்கும். அதனால உங்களை நீங்கள் அன்பு செய்யும் போது, உங்களை நீங்கள் மரியாதையை நடத்திக்கும் போது, நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா, என்ன நீ எப்படி வேணால் நடத்த முடியாது, என்ன நீ நினைக்கிற மாதிரிலாம் நடத்த முடியாது, ஐ டிசர்வ் டு பி லவ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ன்ற மெசேஜை நீங்கள் சொல்லாமலே கம்யூனிகேட் பண்ணுறீங்க. உங்களை நீங்கள் அன்பு செய்கிறதன் வழியாக, உங்களை நீங்கள் மதிக்கிறதன் வழியாக, உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்கிறதன் வழியாக மற்றவங்களுக்கு இந்த மெசேஜை நீங்கள் சட்டிலாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி சேலஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாலும், எந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையை சந்தித்தாலும், அதில் இருந்து மீண்டு வரக்கூடிய மன தைரியமும் துணிவும் உங்களிடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் முழுமையாக நீங்கள் நம்பணும். அப்படின்றதான் ஒரு முக்கியமான மெசேஜாக இன்றைக்கி ரீடிங்கில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேபி இதில் சம்மந்தப்பட்ட நபர் நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ முடிஞ்சு போனதுனால துவண்டு போயிடுவீங்க, இல்லை இன்னொரு வாய்ப்பு கூட அப்படின்னு நீங்கள் அவங்கள கெஞ்சுவீங்க, இல்லை அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது, என்ன செய்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையெல்லாம் இருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற கார்டில் பார்க்கறது மாதிரி தன்னம்பிக்கையோட உற்சாகமாக உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதன் வழியாக நீங்கள் யாரையும் சார்ந்து இல்லை, யாரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயோ ஒரு ரிலேஷன்ஷிப்னாலேயோ அவங்க உங்களை முழுமைப்படுத்துறது இல்லை அப்படின்ற மெசேஜை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க இல்லையா? எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் லவ், ரெஸ்பெக்ட் அப்படின்றது மியூச்சுவல். இதில் சம்மந்தப்பட்ட இருவரும் இல்லை இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒருவர் அன்பு செய்யணும், ஒருவரை மதிக்கணும். ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது ஒரு 2-way ஸ்ட்ரீட். இல்லை ஒருத்தர் டாமினேட் பண்ணிவிட்டு, இல்லை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தங்களை மதிக்கிறது, அன்பு செய்கிறது அப்படின்றது ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நீங்கள் சந்தித்த மாதிரி தெரியுது இந்த கார்ட்ஸ் வழியாக. ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு என்ன உணர்த்தியிருக்கு அப்படின்னா, உங்களோட ஒர்த் என்ன, உங்களுடைய வேல்யூ என்ன, நீங்கள் எந்த மாதிரி ஒரு நபர் அப்படின்னு உங்களுக்கு மன தைரியத்தையும் துணிவையும் கற்றுக் கொடுத்துருக்கு, தன்னம்பிக்கையை வளர்த்துட்ருக்குன்னு சொல்லணும். ஃபைனலாக நம்ம ஒரு ஆர்க்கிள் கார்டு எடுக்கலாம். Beautiful. Creative wonderment. Follow your passion. இந்த கார்டில் டெபிக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தன்னம்பிக்கையும் மன உறுதியும் தைரியமும் மன வலிமையும் அவங்க வாழ்க்கையில் அவங்கள எந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்க்கிள் மாதிரி டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், இலக்கு இருக்கும், இதை எடுத்து செய்யணும் அப்படின்னு ஒரு உந்துதல் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்குற நேரம் தான் நீங்கள் தற்சமயம் இருந்துகிட்ருக்க இந்த நேரம், இந்த காலம். அதனால் நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கோ, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ முடிஞ்சு போச்சோ அதை பற்றி நினச்சி கவலைப்பட்டு வீட்டில் அடைஞ்சு இருக்கிறதுக்கான நேரம் இது இல்லை. இந்த ஆர்க்கிள் கார்டில் நீங்கள் பார்த்துட்டு மாதிரி யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. இன்னும் எவ்வளோ விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. அதனால் உங்கள் மைண்டை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறது, உங்கள் மனசில் நேர்மறையான எண்ணங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க, நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜ். இந்த ரீடிங் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.